ஒதுக்கி வைத்த பாத்திரத்தை ஆவியான தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவர் கரங்களிலே என்னை எடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சாட்சியா சொல்றேன், மத்தியில சபையில என்றைக்கு ஊழியத்துல கால் வைத்தனோ அதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் என் சரீரத்துல எந்த பலவீனமும் ஆவியானவர் கிருபையினால இல்ல. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு நான் சாட்சியா சொல்கிறேன், நீ எதை குறித்து பயப்படாதே, எதை குறித்து சிந்திக்காதே. என்னை ஆசீர்வதித்த தேவன் கண்டிப்பாக உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வியாதி அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, உன்னை முழுவதுமாக அவர் கரங்களிலே நீ உன்னை அர்ப்பணித்து விடு. ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் நிலைமைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு, உங்க சரீரத்தை முழுவதுமாக அவர்கிட்ட ஒப்புக்கொடுத்துங்க. சோபா என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்றத்துக்கு உதவாத பாத்திரம்னா என்ன எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க என்று சொல்லும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை, உங்க சரீரத்தை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார்.